சில பகுதிகள் இந்த தோல் பகுதிகள், எலும்பு பகுதிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தான் நடைப்பயிற்சின்றது சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த வயசானவங்க நடக்க சொல்கிறாங்கல்ல, அது எதுக்காக நடக்கிறோன்னா, இந்த சதைப்பகுதிகள், எலும்பு பகுதிகள்லாம் வலிமை அடையுது. சதைப்பகுதி மென்மையாகுதுன்றீங்க, எலும்பு பகுதி உறுதியாகுதுன்றீங்க. அதனால தான் எல்லாரும் நடக்கணும்னு சொல்கிறாங்க போல அதனால இருக்கே. தான் டாக்டர் மெயினாக நடக்க சொல்கிறாங்க. அதனால தான் நானும் நடக்கிறேன். சூப்பர். என்னங்க கால் அமுத்திட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லைப்பா, இந்த இடம் என்னமோ ஒரு மாதிரி அமுத்தினா நல்ல ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக அமுக்கி விடுறேன். ஆ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த பக்கம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு இதயம் இந்த பக்கம் இருக்குது. நம்ம இதயம் மட்டும் கிடையாது வேலை செய்கிறது. நம்மளோட இதயம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி பிளட்டை வந்து உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுது. அதே சமயம் இந்த பக்கம் இருக்கிற இதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது இந்த இதயம் ஆக்டிவேட் ஆகுது. அதனால் வந்து உங்களுக்கு பிளட்டு வந்து மேல் பக்கமாக தள்ளப்படுது. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இதயம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் இந்த இதயமும் வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நடக்கணும். நடக்கும்போது ரொம்ப நன்மை நடக்குது. இந்த ரத்தம் வந்து மேல் நோக்கி பீச்சப்படுது. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் நடைப்பயிற்சி பழகி பார்த்தா தான் தெரியும். நடன்னு சொன்னோன்னா வீட்டுக்குள்ளே 4 ஸ்டெப் நடக்கிறீங்க, மாடியில் போய் 4 ஸ்டெப் நடக்கிறீங்க, அப்படி கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் நடக்கும்போது நிறைய நன்மைகள், நல்ல தூக்கம் வரும்.